கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தர்லின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று. பிரியமானவர்களே, நம்மை அழைத்த தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார், தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் எப்படி வாழ்கிறோம்? பரிசுத்தத்திலே நிலை நிற்கிறோமா, அல்லது இந்த உலக அசுத்தத்திலே சிக்கி பாவ அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நாம் அசுத்தத்திற்காக அழைக்கப்பட்ட ஜனங்கள் அல்ல, நாம் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை அறிந்த நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். முடிவு பரியந்தமும் பரிசுத்தத்தில் நிலை நிற்க வேண்டும். முடிவு பரியந்தமும் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்திலே நிலை நிற்காமல் பாவத்திலே அடிமையா இருக்கிறதுனாலே, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறதினாலே அவர்கள் தேவனையே அசட்டை பண்ணுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்த தேவனை ஒருபோதும் அசட்டை பண்ணாதபடிக்கு நாம் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்துல நான் பார்க்கிறோம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களிலே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். தேவனுடைய ஆவி நம்மில் வாசமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். எதற்காக? நாம் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, இந்த உலக பாவங்களுக்கு உலக இச்சைகளுக்கு விலகி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திலே சிக்கி கொள்ளாதபடிக்கு பாவம் செய்யும் போதெல்லாம் நம்மை தடுத்து நிறுத்துவார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தங்குகிற ஆலயமாகிய நம்முடைய இருதயத்தை நாம் ஒருபோதும் கெடுத்து போடக்கூடாது. நம்முடைய இருதயத்திலே தேவையில்லாத பாவங்கள், தேவையில்லாத தீமையான காரியங்கள் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டதாய் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ஆலயத்தை ஒருபோதும் கெடுக்காதபடிக்கு அதை பரிசுத்தம் உள்ளதாய் காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலக பாவங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு, உலக தீமையான காரியங்களுக்கு விலகி பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ நாம் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் பாவம் செய்து தேவனை அசட்டை பண்ணாதபடிக்கு, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம். இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளை நேசிப்போம், தியானிப்போம், அவருக்கென்று வாழ்வோம். தேவன் நம்மை பரிசுத்தமாய் வாழ அழைத்திருக்கிறார். அதை ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்து போகக்கூடாது. இந்த உலக வாழ்க்கை வாழ நம்மை அவர் அழைக்கவில்லை. நாம் பரிசுத்தத்திலே நிலை நிற்க வேண்டும். பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை ஒருபோதும் துக்கப்படுத்தாதபடிக்கு, வேதனைப்படுத்தாதபடிக்கு முடிவு பரியந்தமும் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருப்போம். கர்த்தருக்காக வாழ்வோம், கர்த்தருக்காக வாழ அர்ப்பணிப்போம், மனம் திரும்பி வாழ அர்ப்பணிப்போம். கர்த்தர் அதற்கேற்ற கிருபைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே துதிக்கிறோம் அப்பா, வல்லவரே துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே துதிக்கிறோம் அப்பா.
ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறவரே, பராமரிக்கிறவரே துதிக்கிறோம் அப்பா. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தவரே துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்து செபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்கோ எதுக்குமே போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க, மீதமெடுக்க கிருபை கொடுங்கப்பா. உடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். உடைய பாதுகாக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீமா ரபா ரூபா தீரிபா கரதரபலா ரபா கபாரா ஷேகே லேதினேமாரா கரதரபலா தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீகபூர் ஷேகே லேதினேமாரா கரதரபலா. என் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு செபிக்கிறார்களோ என் தேவன் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. குடும்பத்திலே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வியாதியோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துங்க. சோர்ந்து போன நம்முடைய பிள்ளைகளுக்கு சத்துவத்தை கொடுங்கப்பா. பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறைந்து போகட்டும். என் தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனையோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, சமாதானம் இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. அந்த குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுப்பீராக. குடும்பத்திலே கிரியை செய்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். ரீபா ரபா தூரா ஷேதேனே மாக்காரா தரபலா தடைகளை விலக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இணைக்கப்படட்டும். குடும்பத்திலே அன்பின் அபிஷேகத்தை கொடுங்கப்பா. சமாதானத்தினால் நிரப்புங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர் என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தடைகளை நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து ஒவ்வொரு நாளும் இப்படி சமூகத்திலே காத்திருக்க புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோமாப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், விக்னங்கள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்கப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.